பலம் கொண்டு திடம் மனதாயிரு. எல்லாரும் சொல்லலாமா? பலம் கொண்டு திடம் மனதாயிரு. இது கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொன்னதான ஒரு காரியம். யோசுவா மோசே இறந்த பின்பு கர்த்தர் யோசுவாவை தான் ஏற்படுத்தி வைக்கிறார். அதுக்கு முந்தையே சொல்லுகிறார், நீ யோசுவாவை இந்த ஜனத்தை வழிநடத்தி கொண்டு போகும்படியாக வழிநடத்தினது மோசே. இனி கானானுக்குள்ளே பிரவேசித்து அங்கே போய் எல்லா பலத்த ஜாதிகளையும் அழிக்க வேண்டும், அழித்து இந்த கானானை சுதந்திரிக்க வேண்டும். இந்த வேலையை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார், செய்யும்படியாக கொடுக்கிறார். தேவன் அதை மோசே இடத்திலே சொன்னார். மோசே அதற்கென்று எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தினார். இப்போது கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5-6 வசனங்களை படியுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்புறம் சொல்கிறா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் அதுதான். பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு. ஒன்லி பி கரேஜ் அண்ட் ஆஃப் good courage. Only be strong and of good courage. Hallelujah. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. பலன், நமக்கு நல்ல பலன் வேணும் இல்லையா? இப்போது கானானுக்குள்ளே போகும்போது 7 பலத்த ஜாதிகளை அவன் துரத்த வேண்டும். அது உபாகம் 7 அதிகாரம் 1 வசனத்தில் இந்த 7 ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், இந்த 7 மோசே இடத்துல 7 ஜாதிகளை நீ துரத்தி கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசே செய்ய முடியவில்லை, மோசே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. இப்போது கர்த்தர் யாரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கிறார்? யோசுவாவிடத்திலே கொடுக்கிறார். அந்த 7 ஜாதிகளையும் படிக்க முடியுமா? நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. ஆமாம், 7 பலத்த ஜாதிகளை நீ துரத்த வேண்டும். சாதாரணமானவங்க அல்ல, ராட்சத பிறவியை சேர்ந்தவங்க, பலத்த ஜாதிகள், இந்த கானானுக்குள்ளே இருக்கிறவங்க. இவங்களை நீ துரத்தணும். துரத்தி தான் இந்த கானானை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார். ஆகையினாலே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு நீ பலப்பட வேண்டும், பலவீனப்படக்கூடாது. ஒரு பலவீனனை கொண்டு, ஒரு வியாதி பிடிச்சவனை கண்டு ஒருத்தனோட போர் செய்ய விடுவாங்களா? யுத்தம் செய்ய விடுவாங்களா? நல்ல ஒரு பலசாலி, நல்ல போர் வீரன், நல்ல வாட்டசாட்டமாக இருக்கக்கூடியவன், யுத்த ஆயுதங்களை தரித்து கொண்டு நல்ல பலனுள்ளவனாக இருக்கிறவன் மட்டுமே என்ன செய்ய வேண்டும்? இந்த பலத்த ஜாதிகளை துரத்தி விட வேண்டும், எதிராளியை துரத்த முடியும். அப்படியாய் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நீ பலம் கொண்டு திடம் மனதாயிரு. பலன் வேணும். ஏன்னா நமக்கு விரோதமாய் பல 7 பலத்த ஜாதிகள் கானானில் இருந்தது போல நமக்கு விரோதமாக பல 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 போராட்டங்கள், நூதனமான போராட்டங்கள். அது இந்த கடைசி நாட்டில் சொல்லவே வேண்டாம். நூதனமான போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் இந்த காரியத்தில் பலன் கொள்ள வேண்டும். எப்படி பலன் கொள்ளுகிறது? சரீர பிரகாரமாக பலன் கொள்ள வேண்டுமானால் நல்லா சாப்பிடணும், சத்தான ஆகாரங்களை புசிக்கணும். இன்னும் பலவீனப்பட்டவர்களுக்கு வேறு போன்விட்டா கொடுப்பாங்க, ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் டானிக் கொடுப்பாங்க, என்னென்ன பூஸ்ட், என்னென்ன சூப்பு,
கறி மீன் இவைகளெல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிடு, நீ நல்ல பலனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார்கள் அல்லவா? நாம் ஆவிக்குரிய காரியத்தில் பலன் அடைய வேண்டுமானால் நாம் புசிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல் ஆவியிலே பலன் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 படிக்கும்போது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, முதல் பலன் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பலன் உண்டாகிறது. அப்போ பாருங்கள், இந்த பலத்த ஜாதிகளை துரத்துவதற்கு பலன் தேவை அல்லவா? அதற்கு ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும், ஆவியிலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானுடைய பலன் இல்லாவிட்டால் நாம் ஒருபோதும் நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை ஜெயிக்கவே முடியாது. அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சில சோதனைகள் வந்து நம்மை தாக்குகிறதல்லவா, நம்முடைய உள்ளத்தோடு போராடி கொண்டிருக்கிறதல்லவா, நம்ம வேதனைப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஜெபம் பண்ணி பார்க்குறோம், உபவாசம் எடுத்து பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணி மற்றவங்ககிட்ட சொல்லி பார்க்குறோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னெல்லாம் கேட்குறோம். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. யார் யார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வேண்டும். மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருந்த வேளையிலே ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். ஆவியானவர் இறங்கினபடினாலே அவர்கள் பலன் கொண்டார்கள். பாருங்கள், பேதுரு அந்த வேலைக்காரை முன்பாக என்ன செஞ்சார்? மறுதளிச்சார் இல்லையா? நான் இயேசுவை அறியவும் இல்லை, சத்தியம் பண்ணினார், சபிச்சார், மறுதளிச்சார், எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு இஸ்ரவேல ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல எருசலேமில் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் எழுந்து நின்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கொலை செய்த அந்த இயேசு, நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். எவ்வளோ பெரிய தைரியம்! அது எந்த தைரியம் எப்படி வந்தது? ஆவியானவரால் வந்தது. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது அவர் தைரியப்பட்டு விட்டார். நல்ல தைரியம், நல்ல கரேஜ், நல்ல தைரியமாக அவர் எழுந்து நின்று அவர் வார்த்தைகளை சொல்லுகிறார். இப்படியாக நமக்கு விரோதமாக பல நூதன போராட்டங்கள் சொல்ல வேண்டாம். அது இப்பெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற சோதனையும் வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நமக்கு ஒரே வழி, ஆவியினால் நிரப்பப்பட்டு பலன் அடைய வேண்டும். தேவ பலனை தரித்து கொள்ள வேண்டும். தேவ பலனால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இனி பாருங்கள், பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது பலன் அடைகிறது மட்டுமல்ல, வசனத்தினாலும் பலன். வசன அறிவு. சில நேரம் பாருங்கள், வசனம் நமக்கு சரியாக தெரியாததுனால சாத்தான் வந்து நம்மளை அப்படியே உட்கார வச்சிடுறான், நம்ம மேலே ஏறி உட்காந்து விளையாடிட்டு போயிடுறான். எத்தனையோ தீமைகளை செய்து விடுகிறான். அவன் நம்மக்கிட்ட எத்தனை போராட்டங்களை கொண்டு போடுகிறான். ஆகையினாலே நாம் நல்ல வசனத்தை படிக்க வேண்டும். வசனம் நமக்கு அது பாதைக்கு வெளிச்சமாயும் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. வசனம் நல்லா படிக்கணும். படிக்கிறது மட்டுமல்ல, இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படியுங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நியாயப்பிரமாணத்தை நீ நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். மோசே சொல்லியிருக்கிறார், மோசே உனக்கு கற்பித்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜாதிகளை துரத்துவதற்கு பலங்கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். 1. 2வது பலங்கொண்டு திடமனதாக இருக்க வேண்டிய இடம் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும், அது மிகவும் என்று சொல்லுகிறார், மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம்
இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இங்கேயும் சாஞ்சிடக்கூடாது, இங்கேயும் சாஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்களெல்லாம் நல்ல ஆலோசனை சொல்லலாம். நீ மட்டும் இப்படி இருக்கணுமா, நீ மட்டும் இதை செய்யணுமா, மற்றவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, நீ ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறாய், இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பினாலும் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை அப்படியே செய்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வலதுபுறமும் சாய்ந்து விடக்கூடாது, இடதுபுறமும் சாய்ந்து விடக்கூடாது. செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலம் கொண்டு திடமனதாய் கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிப்பதற்கும் நாம் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமானவர் இல்லையா? அவர் எவ்வளோ கரெக்டாக, எவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த வார்த்தையே தெரியல, எவ்வளோ கவனமாக இருந்து அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் யோசுவாவிடத்தில். பாருங்கள், அவர் செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலை. கானான் தேசம் இருக்கிறது, அது சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அங்கே 7 பலத்த ஜாதிகள் இருக்கிறார்கள், அவர்களை துரத்தி விட வேண்டும். அதை சுதந்திரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். 12 கோத்திரங்களுக்கு 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு முன்னாடியே அவங்க அதை பெற்றுக்கொண்டார்கள் மோசே இருக்கிற காலத்திலே. மற்ற கோத்திரங்களுக்கெல்லாம் இங்கே கானானுக்குள்ளே அவர் பங்கிட்டு அதை கொடுக்க வேண்டும். அப்படி என்று தான் யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படியா, அதுக்காக தான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். இன்னும் பாருங்கள், 9ஆம் வசனத்தில் படியுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? என்ன சொன்னாலும் யோசுவாவோட உள்ளத்தில் பல பயம் உண்டாகிறது, ஒரு கலக்கம் உண்டாகிறது. நான் எப்படி இதை செய்வேன், இந்த வேலையை எப்படி நான் செய்ய முடியும்? மோசே இருக்கும்போது இவர் தைரியமாக இருந்த யுத்தங்களை நடப்பித்தார். மோசே என்ன கட்டளையிட்டாரோ அதுக்கெல்லாம் இவர் கீழ்ப்படிந்தார். மோசே யோசுவா மோசையை கூட இருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்த ஒரு வாலிபனாக இருந்தார். அப்படியே இவர் மோசையை ஒட்டி கொண்டே இருந்தவர் தான். ஆனால் இப்போ தன்னந்தனியாக விட்டுவிடப்பட்டபடினாலே அவர் கலங்கி கொண்டு நிற்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்போ பெரிய கலக்கங்கள் நமக்கு உண்டாகிறது. இந்த போராட்டங்கள் வருகிற நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் பல சோதனைகள் வந்து உங்களை நெருக்குகிற நேரத்தில் கலக்கம் உண்டாகிறது, திகைப்பு உண்டாகிறது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம்! கர்த்தர் கூட இருக்கிறேன் என்று சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய தைரியம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போதாதா? இனி யார் வேணும்? யாரை தேடி போக வேணும்? கர்த்தர் கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாய் கர்த்தருடைய வசனத்திலே உங்களை ஆழமாய் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், ஆழமாய் வேரூன்றி கொள்ளுங்கள். வசனத்திலே, வார்த்தையிலே, தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டல்லவா, இந்த வசனமானது 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. எத்தனை தடவை உருக்கி புடமிடப்பட்டது? 7 தரம் உருக்கி 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 புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் சொல்கிற வார்த்தை போல அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இது அவ்வளோ விலையேற பெற்றது, பொய்யுரையாதது. இதை சொன்னால், அப்படி செய்வேன்னு சொன்னால் அப்படியே கர்த்தர் செய்வார். கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா அவர் கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகி போய் விடவே மாட்டார், கூட இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? பலம் கொண்டு திடமனதாயிரு, நல்ல பலனாக இருக்க வேண்டும். ஆமாம், இந்த ஜாதிகளை துரத்துவதற்கு பலன் வேணும். நான் அது முதல்ல சொன்னது போல் பல போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், மரண கண்ணிகள், பல நெருக்கங்கள் விதமாக வருது இல்லையா? குடும்பத்துக்குள்ளே
ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று வருது, இன்னொன்று முடிஞ்சால் இன்னொன்று வருது. இப்படியே நம்மளை சுற்றி 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 வருது. இந்த நேரத்தில் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பலன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பலன் அதான் முதல்ல யாருடைய பலன் வேண்டும்? ஆவியானுடைய பலன் வேண்டும். ரெண்டாவது வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி ஜீவிக்கிற அந்த பலன் வேண்டும். வசன பலன். வசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து கூட அவரிடத்தில் பிசாசு வந்தபோது அவர் என்ன சொன்னார்? எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, வசனத்தை தான் சொன்னார். அவன் ஓடியே போயிட்டான். வசனத்தை சொல்லும்போது பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை. அவன் மறுபடியும் வசனத்தை தான் அவனும் சேர்ந்து சொல்கிறான். பாருங்க எவ்வளோ தந்திரசாலி, எவ்வளோ பயங்கரமான பிசாசு, எவ்வளவு அவன் தேவ பிள்ளைகளுக்கு இயேசுக்கு விட்டையே போய் அப்படி சொன்னவன் நம்மளை எல்லாம் விடுவானா? இப்படி தான் போராடி கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அதை நாம் படித்து நன்றாக இருதயத்தில் பதித்திருக்க வேண்டும். வசனத்தை சொல்லி திடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவனை துரத்த வேண்டும், அவனை வெட்டி வீழ்த்த வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கீழே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். உங்கள் எதிராளி போராடி கொண்டு வருகிறான். இந்த போராயுதங்களை தரித்து கொண்டு இந்த போர்க்களத்திலே போராடி ஜெயம் பெற வேண்டும். எதிராளியாக பிசாசு வந்து நிற்கிறபடினாலே நமக்கு அதிகமான போர்க்கவசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அது நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் போர் ஆயுதங்களை குறித்து அழகாக எபேசியர் சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதை அந்த போர் ஆயுதங்களை வைத்து கொண்டு அவனோடு போர் செய்ய வேண்டும். போர் செய்து ஜெயம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு எது வரைக்கும் போராட்டம் உண்டு தெரியுமா? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரண பரியந்தம் நமக்கு போராட்டம் தான். சாசு எப்படி இவனை இழுத்து தள்ளி கீழே போட்டுடலாம் அப்படின்னு நம்மகிட்ட போராடி கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் ஜெயம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தைரியமாக இருப்போம். இதில் சொன்ன வசனத்தின்படி எப்படி இருக்க வேண்டும்? பி ஸ்ட்ராங், நல்ல பலனாக இருக்கணும். அப்புறம் குட் கரேஜ், நல்ல தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் தாவீது கூட சொல்கிறாரு பாரு, கர்த்தரே என் பலன். சங்கீதம் 18:1 படியுங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறு. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில். கர்த்தரே நமக்கு பலன். அதில் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை கூட இருக்கிறேன். அது அவர் கூட இருக்கிறதே பெரிய தைரியம், பலன். அதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. அநேக நேரத்தில் ஐயோ நான் தனித்து விடப்பட்டேனே, எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லையே, எனக்கு யாரும் ஜெபிக்கிறது இல்லையே, இப்படின்னு நம்ம அங்கலாய்க்கிறோம். பார்த்தீங்களா? இயேசு நம்மோடு கூட எப்போதுமே இருக்கிறார். ஹல்லேலூயா. கூடையே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்னது போல இன்றைக்கு நம்மோடும் சொல்லுகிறார். கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆமென். ஆகையினாலே நீ பலன் கொண்டு, கர்த்தரே உனக்கு பலனாகவும் இருக்கிறார். என்ன பாருங்க, என்ன தாவீது தான் சொல்லுகிறார். 138வது சங்கீதம் 3வது வசனத்தை படியுங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே, ஐயோ கர்த்தர் கேளாதவர் போல இருக்கிறாரே, நான் கூப்பிடுகிறேனே, நான் கேட்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் உபவாசிக்கிறேனே, நான் அவரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் கேளாதவர் போல இருக்கிறீரோ அப்படி நாம் அங்கலாய்க்கிறோம் அல்லவா? தாவீது சொல்லுகிறார் பார்த்தீங்களா? நான் கூப்பிட்ட நாளிலே என்ன செய்கிறார்? மறு உத்தரவு அருளி செய்து என் ஆத்துமாவிலே, முதல்ல எங்க பலன்? ஆத்துமாவிலே பலன். இதுதான் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆத்துமா சோர்ந்து போகுமானால் நாம் எதையும் செய்து கொள்ளவே முடியாது. ஆவிக்குரிய காரியத்தில் ஓட முடியாது, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது, அவரை பின்பற்ற முடியாது, அவருக்காக ஜீவிக்க முடியாது, பிரகாசிக்க முடியாது.
ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தின. ஆத்மா பலன் இருக்குமானால் நமக்கு நல்ல தைரியம். ஹல்லேலூயா. தைரியம் கிடைத்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பாருங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சின்ன தாவீது கோலியாத்து முன்னாலே போய் நின்று சொல்லுகிற சில வார்த்தைகள், அதை படித்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தெரிஞ்ச காரியம்தான், ஏன்னாலும் கொஞ்சம் கூட அதை படிப்போம். அவன் சின்ன தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, பலசாலிகளான போர் வீரர்களான இஸ்ரவேல் ஜனங்கள் போராளிகளெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கோலியாத்து வந்து முறையிடுகிறான், கர்ச்சிக்கிறான், சத்தம் போடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அவனுக்கு முன்னாக போய் நிற்க முடியவில்லை. அவர்கள் பயப்படுகிறார்கள். எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். முழு இஸ்ரவேலும் ராஜா உட்பட எல்லாரும் பயந்து கொண்டிருக்க வேளையில் ஒரு அந்த அண்ணமாரை பார்க்க வந்த சின்ன தாவீது அவன் தைரியமாக போய் நிற்கிறான். இந்த பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம்? நான் ஒரு கரடியை கொன்னேன், ஆட்டை பிடிக்க வந்த ஒரு சிங்கத்தை கொன்று போட்டேன், அவைகளே ஒன்றை போல தான் இவன் இருக்கான் அப்படின்னு பாருங்க. அது ராஜாவிடத்தில் அப்படி சொல்கிறான். ஆனால் பாருங்கள், அந்த கோலியாத்து முன்பாக அவன் கேட்குறான், நீ தடியோடு என்னிடத்தில் வருவதற்கு நான் நாயான்னு கேட்குறான். அவன் என்னவோ கவசங்களை எல்லாம் போட்டு நிறைய வெப்பனெல்லாம் போட்டு நிறைய கருவிகளை இந்த பட்டயத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறான். இவன் ஒரு தடியை தான் வச்சுருக்கான். தன்னோட அடைப்பையில் கூழாங்கல்லை போட்டுக்கொண்டு அது வெளியே தெரியாது அவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்போது 45ஆம் வசனத்தை படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த குட்டி பையன் தாவீதுக்கு இருந்த தைரியத்தை பார்த்தீங்களா? அவனுக்கு முதல்ல எங்கே இருந்தது? இது ஆத்துமாவிலே தைரியம், ஆத்துமாவிலே பலன், ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தினார். கர்த்தரனோடு இருக்கிறார். நீ பட்டயத்தோடு கேடகத்தோடு ஈட்டியோடும் வருகிறாய், நான் எப்படி வர்றேன்? நீ நிந்தித்த சேனைகளின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். பாருங்க, எவ்வளோ திட நம்பிக்கை! இதுதான் ஒரு திட நம்பிக்கை. அவனை பார்க்கல. அவர் தாவீது பார்த்தது யாரை தான் பார்த்தார்? கர்த்தரை தான் பார்த்தார். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் ஜெயம் தருவார் என்ற அந்த ஜெய துணியோடு அவன் போய் நிற்கிறான். ஐயோ, இந்த இவன் வர்றானே, எப்படி இவன் முன்னாடி போய் நிற்கிறது? எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து இப்போ கரடியும் சிங்கத்தையும் போலன்னு நினச்சேன். ஆனால் இவன் என்ன பண்ணுவானோ பயத்தின் ஒரு தோரணையோடு போகவில்லை. எல்லாம் தைரியமாய் கம்பீரமாய் போய் நிற்கிறான். அவன் கேட்குறான், நீ தடியோடு வர்றதுக்கு நான் நாயை விட நீ கேவலமானவன் தான் அப்படின்னு தான் ஐயோ தாவீது நினச்சிருப்பான் உள்ளத்தில். அப்போது அவன் போனான். அவன் பக்கத்தில் நெருங்கி வரத்தில் கவன்கல்லை எரிஞ்சான். கரெக்டாக அவன் நெற்றியில் பட்டுது. ஆவியானுடைய வல்லமை அவனோடு கூட இருந்தபடியினாலே கர்த்தர் இந்த யுத்தத்தில் ஜெயத்தை அவன் ஒரு கல்லுடைய எரியினாலே கீழே விழுந்துட்டான். பார்த்தாங்க, இஸ்ரவேலெல்லாம் ஓடுறாங்க, பெலிஸ்தரெல்லாம் ஓடுறாங்க, அந்த வீரன் கீழே விழுந்துட்டானேன்னு. இவன் போனான், அவன் மேலே ஏறி நின்னான். பட்டயத்தை இவன் கையில் பட்டயம் இல்லையே, பட்டயத்தை அவன்கிட்ட இருந்து உருவினான், எடுத்தான், வெட்டுனான், தலையை கையில் தூக்கி பிடிச்சா. ஹல்லேலூயா. இதான் திட நம்பிக்கை. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற கலக்கங்கள், வேதனைகள், பாரங்கள், சோதனைகளை குறித்து ஏன் கலங்கி நிற்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? நீங்கள் தேவ பிள்ளை அல்லவா?
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அல்லவா. வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய அதிகாரம் நமக்குள்ளே இருக்கிறது. சத்துருவை ஜெயிக்கத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவில்லை. நான் அதிகாரம் தந்துட்டேன், ஆனால் ஒன்றும் உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தாது. வரும் சோதனை, வரும் போராட்டம், வரும் வேதனை, வரும் துக்க துயரங்கள் வரும், கண்ணீர் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் அவமானங்கள் வரும், எல்லாம் வரும். எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு என்ன உண்டு, ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சின்ன தாவீதின் அந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரமாட்டாரா? ஹல்லேலூயா. ஆவியான நமக்குள்ளே ஊற்ற மாட்டாரா? ஆவியின் பலத்தினாலே நிரப்பப்படுவோமானால் சத்துருக்கு எதிர்த்து நின்று ஜெயம் பெறலாம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க. ஐயோ எனக்கா இப்படி வந்துருச்சு, எனக்கா இப்படி ஒரு கஷ்டம், எனக்கா இப்படி ஒரு வேதனை என்று சோர்ந்து போகாதுங்க தேவனுடைய பிள்ளைகளே. சாத்தானுடைய தந்திரம் இதை காலின் கீழே நசுக்கி ஜெயம் பெற வேண்டும். சாத்தானம் காலின் கீழே, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவார். பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. நீ இந்த சாத்தானை துரத்துவதற்கு பலம் கொண்டு திடமனதாயிரு. அதே நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கும் படிப்பதற்கும் பலம் கொண்டு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. தேவனுடைய பிள்ளைகள் ஏன் இந்த காரியத்தில் பயம், அதைரியம், வேதனை? வசனம் தெரிகிறதில்லை, வசனம் படிக்கிறதில்லை, வசனத்தை இருதயத்தில் பதித்து வைக்கிறதில்லை. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் வசனத்தை படிக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீண்ட நேரம் வசனம் படிங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானிக்க கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு இந்த திட மனதாக இருந்ததுக்கு ஒரு காரியம், இன்னும் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு சம்பவம் என்னவென்றால், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம், தானியேலின் தீர்க்க தரிசனம் 3வது அதிகாரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் சொன்ன, இந்த ராஜாவுக்கு முன்னாக சொன்ன ஒரு சில வார்த்தைகள். 3:16. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. தானியேல் 3:16 படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். எவ்வளவு பாருங்க, அவன் பெரிய அக்கினி சூளையெல்லாம் ஏற்படுத்தி இந்த அவன் நிறுத்தின சிலையை வணங்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வணங்கிக்கிட்டாங்க. இந்த 3 வாலிபர் மாத்திரம் வணங்கலை. ராஜாவுக்கு செய்தி போகுது. அந்த ராஜா கூப்பிட்றான். கூப்பிட்டு, நீங்கள் என்ன இப்படி வணங்காத்தது உண்மைதானா? இப்போ இந்த கட்டியக்காரன் எல்லாம் சத்தத்தை எல்லாம் போடுவான், எக்காலம் இதெல்லாம் துணிப்பான், நீ வணங்கணும். வணங்காவிட்டால் எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவாய். இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் என் கைக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளது யார் என்று ராஜா கேட்குறான். யார்? பிறகு அதுக்கு முந்தின வசனத்தில், அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற, ஆஹா, என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, தைரியமாக சொல்கிறாங்க, ஒருவேளை அக்கினி சூளையில் போட்டால் நாங்கள் செத்து போவோம், பொசுங்கி போவோம், ஆனால் எங்கள் சரீரம் தான் இங்கே சாம்பலாகுமே தவிர எங்கள் ஆத்மா எங்கே இருக்கும்? அந்த க்ஷணமே யாரிடத்துல போய் சேருவோம்?
எங்கள் தேவனிடத்தில் போய் சேருவோம் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இருந்தது. அது அவங்க தைரியமாக சொல்கிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம். ராஜான்னு கூட சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அவங்க? நேபுகாத் நேச்சாரே, எங்கள் தேவன் இப்படி ஜீவிக்கும்போது நீ என் கைக்கு யார் தப்புவிக்க? தேவன் யாருன்னு கேட்டிய? நீ யாரு? நீ நேபுகாத் நேச்சார். ராஜான்னு கூட சொல்லலை, ஒரு மரியாதை கூட கொடுக்கல. பாருங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன தைரியம் பார்த்தீங்களா? 3 வாலிபருமே இந்த ராஜாவுக்கு முன்பாக சூளை ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அந்த சிலை நின்று கொண்டு இருக்கிறது, ஒரு பக்கம் ஒரு சவால் விடுகிற ஒரு செய்தி வருகிறது, இதை வணங்கு, இல்லாவிட்டால் நீ அக்கினி சூளை. நம்மெல்லாம் என்ன செய்வோம்? இல்லையா? இப்படி ஒருவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்போமா? அவ்வளோ ஒரு திட நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. திட நம்பிக்கை. இதான் பாருங்க, அதான் படித்தோமே, பலம் கொண்டு திட மனதாயிரும். மனதில் நல்ல திடம். போய் நிற்கிறாங்க, சொல்கிறாங்க, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல அவசியமே இல்லை. இதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்னு தேவையே இல்லை. நம்ம பாஷையில் சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜா, இப்போ தான் ராஜான்னு சொல்கிறான், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், அதுதான் உள்ள ஒரு பியூட்டி, ஒரு பெரிய எனது ஆச்சரியமான வார்த்தை. விடுவிப்பார், கண்டிப்பாக எங்களை விடுவிப்பார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும், இந்த அக்கினி சூளையில் நாங்கள் சாம்பலாகி போய்விட்டாலும் என்ன செய்து, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எவ்வளவு ஒரு சவாலான வார்த்தைகள். எங்கள் ஆண்டவர் விடுவிப்பார், அவர் விடுவிக்காட்டியும் பரவாயில்ல, நாங்கள் இதில் செத்து போனாலும் போகல, சிலையை வணங்க மாட்டோம்னு ஒரு சாதாரணமான வார்த்தைகளை சொல்லுவோம். உமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கட்டும், இப்படி தான் நாங்கள் இப்படி தான் இருப்போம். தைரியமாக சொன்னார்கள். அவனுக்கு கோபம் மிஞ்சி கொண்டு அதெல்லாம் தெரியவில்லை அவங்களுக்கு. அவனுக்கு கோபம் பலமாகி வந்தது. 7 மடங்கு சூளையை பெரிதாக்க சொன்னான். 7 மடங்கு சூளை பெரிதாகப்பட்டது. தூக்கி போட்டாங்க. தூக்கிட்டு போனவங்கள அந்த அந்த ஃப்ளேம், அந்த கதிர்கள் எல்லாம் அவங்கள பொசுக்கி போட்டது. இவங்க என்ன செய்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இங்கே கட்டெல்லாம் ஊற்றி விட்டுருச்சு. அந்த நெருப்பு கட்டுனாங்கல்ல, நல்லா கட்டியிருக்காங்க. பலசாலிகளாக இராணுவத்தில் பலசாலிகள் வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கட்டெல்லாம் கையில் இருந்த கட்டு, காலில் இருந்த கட்டு, எல்லா கட்டுகளும் அவிழ்த்து விட்டாங்க. அவிழ்த்து விட்டது இந்த நெருப்பு. இப்போது விடுதலையோடு எத்தனை பேர் போட்டாங்க? 3 பேர். உலாவுகிறது எத்தனை பேர்? உலாவுகிறார்கள். நெருப்புக்குள்ளே உலாவுகின தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. நெருப்புக்குள்ளே உலாவின பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. 7 மடங்கு நெருப்பு வந்தாலும் அவற்றின் நடுவில் உலாவும்படி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் தேங்குகிறீர்கள்? ஒரு சின்ன காரியத்தை கண்டது ஒன்று ஏன் கலங்கி மனுஷ வார்த்தைக்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? பயம் தேவையில்லை. பயம் வேதனை உள்ளது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு பயம் தேவையே இல்லை. ஏன் பயம் வருகிற? மாம்சம் தான் பயத்தை உண்டாக்கும். மாம்சம் பயப்பட வைக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார்? திட நம்பிக்கையை தருகிறார், பலனை தருகிறார். கர்த்தருடைய ஆவியானவரால் பலன், வசனத்தினால் பலன். இந்த சோதனைகள் வர 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 நமக்கு தேவ பலன் அதிகமாகிறது. ஹல்லேலூயா. இது நம்ம அழித்து போடுவதற்கல்ல.
இந்த நெருப்பு வந்தது நேபுகாத்நே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை அழிக்கும்படியாக அல்ல, அவர்களை இன்னும் பலசாலிகளாய் நிறுத்தும்படியாக, அவர்களுடைய தேவனே தேவன் என்று பூலோகத்தார் யாவரும் அறியும்படியாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலையும் போச்சு, நெருப்பும் போச்சு. இப்போ ராஜா வந்து சொல்லுகிறான், ஐயோ 3 பேரை அல்லவா போட்டோம், 4 பேர் விடுதலையோடு உடாவி கொண்டிருக்கிறார்களே, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதே என்றெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறான். வெளியே சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பது தேவனுடைய தாசர்களே வெளியே வாருங்கள் என்று கூப்பிட்டான். என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று கேட்டவன் இப்போது சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? வெளியே வாருங்க தேவனுடைய தாசர்களே, நீங்களே எங்கே வாங்க, வெளியே வாங்க. நெருப்புக்குள்ளே இருந்து நடந்து வெளியே வர முடியுமா தேவனுடைய பிள்ளைகளே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்போம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன நேரிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நேரம் கடந்து போய்விட்டது. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். 84வது சங்கீதம் 84 6 7 வசனத்தை படியுங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பலன் மட்டுமல்ல, பலத்தின் மேல் பலன் அடைய செய்கிறார். அதில் 5வது வசனத்தில், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். அப்புறம் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் எந்த பள்ளத்தாக்கு வழியாக போகிறார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கு. அதை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போக 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 அங்கே என்ன கிடைக்குது? நமக்கு நீரூற்று உண்டாகிறது. கர்த்தரால் அனுப்பப்பட்ட நீரூற்று அங்கே நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போன பிள்ளைகள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவள் பலத்தின் மேல் பலன் அடைகிறாள். அழுகை தான், கண்ணீர் தான், வேதனை தான், துன்பம் தான். ஆனால் இதை உருவ நடந்து இதை கடந்து 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 போய்விட்டார்கள். அவர்கள் சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சியோனிலே காணப்படுவார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை சாதாரணமான ஒரு ஜீவியம் செய்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே போய் நின்று கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் துக்கங்களும் உண்டு. அவைகளை உருவ கடந்து தாண்டி 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 போய் தான் சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். நம்முடைய இயேசு பாடுகளை கடந்து போனார். பாடுகளை கடந்து போன இயேசு, சிலுவை சுமந்த இயேசு, நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமந்த இயேசு. ஹல்லேலூயா. எபிரேயரில் ஒரு வசனம் உண்டு, 12ஆம் அதிகாரம் என்று நினைக்க திடீரென்று ஞாபகம் வருகிறது. அதை வாசிக்கலாம் நாம். எபிரேயர் 12:1 என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். நமக்கு முன்னே கடந்து போன இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவகுமாரனா இயேசு பரலோக மேன்மையெல்லாம் விட்டு விட்டு இந்த பூமிக்கு நம்மை தேடி வந்தாரே. மண் பொடிகளாகிய நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டு இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்தம் பண்ணி அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவரோடு கூட பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மையும் கொண்டு நிறுத்தும்படியாக
அவர் இந்த அவமானத்தை எல்லாம் சகித்தாரே, இந்த துன்ப துயரங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரே. அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:2 நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபியுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், முன்னால் ஒரு சந்தோஷம், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நினைக்கவே இல்லை. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் இந்த எதை நினைக்கல, இந்த எரிகிற அக்கினி சூளையை நேபுகாத்நேச்சாரை நினைக்கல. அவங்க நினைச்சது தேவனை மாத்திரம் நினைத்தார்கள். என் தேவன் இந்த எல்லாவற்றுக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கொண்டார். நம்ம சகிக்க வேண்டிய பல பாடுகளும் உபத்திரவங்களும் கூட உண்டு. தேவன் சகிக்க வைத்திருக்கிறதை சகிக்க வேணும், ஜெயிக்க வைத்திருக்கிறதை ஜெயிக்க வேண்டும். இந்த சோதனைக்கு 2க்கும் வித்தியாசம் உண்டு. சகிக்க வேண்டிய சோதனையை ஜெயிக்கக்கூடாது, ஜெயிக்க வேண்டிய சோதனையை சகித்து கொண்டிருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யோசேப்பு சகித்து கொண்டிருக்கவில்லை, அவன் சோதனையை ஜெயித்தான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சோதனையை ஜெயிக்க வேண்டும், சகிக்கவும் வேண்டும். தாவீது சகித்தார் இல்லையா? காடு காடா சவுல் துரத்தினானே, அவனை கொல்றதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது, அவன் கொல்லலை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் அவன் துரத்திக்கிட்டே வந்தான், கொல்றதுக்கு, தாவீதை கொல்றதுக்கு பின்தொடர்ந்து கொண்டே வந்தான். ஆனால் அவர் தைரியமாய் நின்றார், இந்த தீமையை சகித்தார். பாருங்க, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் இன்றைக்கும் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு வீற்றிருக்கிற கர்த்தர் வீற்றுக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, நமக்காக பிதாவின் சிங்காசனத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் நாம் இப்படியெல்லாம் இருக்க முடியாது தேவ பிள்ளைகளே. என்னைக்கோ சாத்தான் நம்ம வீழ்த்தியிருப்பான். நம்ம பாவங்கள் சாபங்கள் பாவத்துக்குள்ளே விழுந்து அழிந்து போயிருப்போம். எல்லாவற்றுக்கும் தப்பி வைக்கும்படியாக கர்த்தர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது மட்டுமல்ல, பரிந்து பேசிக்கொண்டேயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஹல்லேலூயா. என்னென்ன வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் ஆவியானவர் தந்தாரோ அதை வைத்து நாங்கள் கொஞ்சம் மனம் திறந்து ஜெபம் பண்ணணும். சத்தத்தை உயர்த்தி மனம் திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா அப்படின்னு கேளுங்க. உங்கள் அவல நிலையை சொல்லுங்க. எங்கள் குறையான காரியங்களை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துங்கள், சொல்லுங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடுங்க. இயேசுவே இறங்கப்பா, பாடுபட்டவரே, எனக்காக சிலுவையை சகித்தவரே, அவமானத்தை எண்ணாமல் அவமானத்தை எல்லாம் சுமந்தவரே, சிலுவையை சுமந்தீரே, அவமானத்தை சுமந்தீரே. ஹல்லேலூயா. எனக்கு வருகிற பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீரே அப்பா. நான் அனுபவிக்கிற துக்கத்தை நீர் அறிகிறீரே அப்பா. நான் எவ்விதமாய் நடத்தப்படுகிறேன் என்பதை அறிகிறீரே. நான் சுமக்கிற வேதனையை பாருமப்பா, பாருமப்பா. பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னீரே. அந்த யோசுவாவிடத்தில் சொன்னது போல இன்றைக்கு என்னோடும் சொல்லுகிறீரே, பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. உனக்கு வருகிற எந்த போராட்டமோ இருந்தாலும், உனக்கு வருகிற எந்த நிந்தையோ அவமானமோ பரிகாசமோ வியாதியோ என்ன ஆண்டவரே மரண பயமோ எதுவா இருந்தாலும் அதை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஜெயம் ஜெயம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அழகாய் நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள், பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். ஆவியாருடைய பலனை தரித்துக் கொள்ளுங்கள்.
ஆவியானுடைய புது பலனை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே பலப்படுத்தப்பா, பலப்படுத்த. ஆவியின் பலன் இறங்குவதாக, ஆவியானுடைய பலன் இறங்குவதாக. தேவ பிள்ளைகள் மேலே ஆவியானுடைய உன்னத பலன் இறங்குவதாக. ஆவியினால் நிரப்புவீராக. ரோதா ஹமி லஸ்னை ஷரகோ ஹைதிரா ரகசினாலோ மொசில தனபரபஷனாலியோ மிரிஸ்டர ஸ்ரீத ரக்கமா ஹைலி ப்ரோட் ஐ ஸ்மிரித் லைபோ மொசி லைக்ரோ சைனி திரக்கமா ஆவியானுடைய பலன் இறங்குவதாக, ஆவியானுடைய பலன் இறங்குவதாக, உன்னத பலன் இறங்குவதாக. மேல் வீட்டு அறையில் இறங்கின ஆவியானுடைய பலன் பிள்ளைகளை பூரணமாய் மூடிக்கொள்வதாக. ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் கூறுகிறார். பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உள்ளத்திலே கிரிய செய்யட்டும் ஐயா. லஹதுன மாரியாலியா. ஆவியினால் நிரப்பு, ஆவியினால் நிரப்பு. ஆவியானுடைய உன்னத பலன் உடைய பிள்ளைகளை பூரணமாய் புது பலனை தாரப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு புது பலன் என் மேலே இறங்கட்டும்ப்பா. இந்த புது பலன் என் மேலே பழைய அனுபவம் அல்ல, புதிய அனுபவத்தை, ஒரு புதிய பலனை எனக்கு தாரு ஆண்டவரே என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புது பலனை தாரு, புது பலனை தாரு, புது பலனை தாரு. புது பலன் இறங்கி வருவதாக. தேவ பலன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கரங்களை தட்டி விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆவியாருடைய பலன் இறங்குவதாக. ஆவியாருடைய பலன் பலப்படுத்துகிற கர்த்தர், பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர் பலன் தாரே. சோதனை ஜெயிக்க, வேதனை ஜெயிக்க, துன்பங்களை ஜெயிக்க ஆவியின் பலனை தருவீராக. பசுத்தாவியான உன்னத பலன் இறங்குவதாக. ஆவியானுடைய உன்னத பலனுடைய பிள்ளைகளை பூரணமாய் ஆட்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடம் மனதாய் மாத்திரம் இரு. பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்பட நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், என்ன சோதனையான வேதனையான காரியங்கள் வந்தாலும் அவர்களை பொறுமையாய் சகித்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
சோத்திரம் சோத்திரம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தாவீது என்பவர்களுக்கு வந்த அந்த வேதனையில், அந்த போராட்டத்தில் அவர்கள் எவ்வளவு திட நம்பிக்கையோடு பதில் தந்தார்கள். ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆத்மாவிலே கர்த்தர் பலன் தருவீராக. ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்களா? ஆத்மாவிலே கர்த்தர் என்னை பலப்படுத்தும், ஆத்மாவிலே கர்த்தர் என்னை பலப்படுத்தும், வசனத்தை கொண்டு பலப்படுத்தும், இந்த வார்த்தையை கொண்டு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தர் கிருபையாய் தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி நேரம் வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. யார் யாருடைய இருதயங்கள் கலக்கத்திலே, வேதனையிலே, துக்கத்திலே அமிழ்ந்திருக்கிறதோ அவளை திடப்படுத்தி விடும் ஆண்டவரே, தைரியப்படுத்தி விடும் ஆண்டவர். ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைகளை ஆதரித்து நடத்துவீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த வனாந்தர யாத்திரையிலே சோர்ந்து போய்விடாதபடிக்கு நேசர் மார்பிலே சாய்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரசத்தில் வீற்றிருந்த இயேசுவை பார்த்து கொண்டு ஓடத்தக்கதான கிருபை இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் தருவீராக. இந்த வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவியானுடைய பலன் அவர்களை பூரணமாய் நிரப்பி விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆவியிலே பலன் கொள்ளும்படி செய்வாராக, திட நம்பிக்கையை தருவாராக.